சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என் புருஷன் என்னை விட்டுட்டு போன நிமிஷத்துல இருந்து என்ன சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஆறுதலா தைரியம் கொடுக்கறதுக்கு நீ இருக்க. நீ துணையா நிப்பன்னு நம்பிதானே உன் காலடியில வந்து நான் நின்ன. எவ்வளவு அர்ச்சனை, எவ்வளவு பூஜை, எவ்வளவு பரிகாரம் பண்ணிருப்பேன். ஆனா நீ இன்னைக்கு என் பிள்ளைக்கு துளசி கூட நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நான் கேட்டதுக்கு அது நிறைவேற்றி கொடுக்காம என்னை ஏமாத்திட்டியே. ஆண்டாண்டு காலமா உன்னை தொழுது வந்துட்டு இருந்த என்ன விட நேத்து வந்தவளுக்காக மனசு இறங்கி என் பிள்ளைய அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல. பிறந்ததுல இருந்து என் பிள்ளைய மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருந்தாளே துளசி, அவளுக்கு கிடைக்க வேண்டிய தாலி பாக்கியத்தை அந்த பாழா போனவளுக்கு கொடுத்துட்டல. அப்படி நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எதுல குறை வச்சேன் சொல்லு. வாங்க லலிதாம்மா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? உங்க வாயால சொல்லக்கூடாத வார்த்தைய சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் என்னம்மா சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு அம்மனுக்கு புடவை சாத்தி பொண்ணு மாப்பிள்ளை பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னப்போ பொண்ணு யாருன்னு கேட்காம உங்க மனசுல பட்டுன்னு ஆனந்தி பேரை நீங்க சொன்னீங்கல்ல. எந்த நேரத்துல நீங்க அவ பேரை சொன்னீங்களோ தெரியல, அந்த பாழா போனவ கழுத்துல என் புள்ள தாலிய கட்டிட்டான். என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சொல்லுங்கய்யா, சந்தோஷமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் வாயிலிருந்து ஆனந்திங்கிற பேரு யாரும் சொல்லி கொடுத்து வந்ததில்லை.